உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து முதல்வர் ஜெயலலிதா அளித்த உறுதிமொழியின்படி அனைத்து பள்ளிகளுக்கும் சமச்சீர் கல்வி புத்தகங்கள் வழங்கும் பணி முழு வீச்சுடன் துவங்கியுள்ளது. சமச்சீர் கல்வி தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை 10 நாட்களுக்குள் அமல்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை ஏற்று உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் 1 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமச்சீர் கல்வி புத்தகங்கள் தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விரைவாக வழங்க தமிழக அரசு ஏற்பாடுகள் செய்து வருகிறது. சென்னையில் உள்ள பள்ளிகளுக்கு 4 இடங்களில் இருந்து சமச்சீர் கல்வி புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி பள்ளியில் 47 பள்ளிகளுக்கான புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. புத்தகங்களை அந்தந்த பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வந்து ஆர்வமுடன் பெற்றுச் சென்றனர். எய்டட் கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் பள்ளிகளுக்கு இன்று எங்கள் MCC பள்ளியில் இருந்து சமச்சீர் புத்தகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. காலையிலிருந்தே இந்த புத்தகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த புத்தகங்கள் பள்ளிகளுக்கு அந்தந்த பள்ளிகளுக்கு சென்றுவிடும். பாடங்களை தொடர்ந்து ஆசிரியர்கள் பொழுதே கற்றுக் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் சமச்சீர் என்று தெரிஞ்சதனால் ஆசிரியர்களும் மாணவர்கள் பாடங்களை கற்றுக் கொடுக்க தொடங்கி. இதேபோன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு முதன்மை கல்வி அதிகாரி அமுதவல்லி தலைமையில் அந்தந்த பள்ளிகளுக்கு புத்தகங்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடலூர் கல்வி மாவட்டத்தை பொறுத்தவரை புனித வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியிலேயும், அடுத்து விருதாச்சலம் கல்வி மாவட்டத்திற்கு விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் புத்தகங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த புத்தகங்கள் பள்ளியில் சென்று வைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு 15ஆம் தேதி அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே நாளில் வழங்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. வெவ்வேறு பள்ளிகளில் இருந்து வந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி தங்கள் பள்ளிகளுக்கான புத்தகங்களை எண்ணிக்கை சரிபார்த்து வாகனங்களில் ஏற்றி கொண்டு சென்றனர். நாங்க ஸ்டியாகேஎம் சாரதா வித்யாலயா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரோம். நாங்க வந்து இப்ப சமச்சீர் கல்வி புக் கொடுக்குறேன்னு ஆர்டர் கொடுத்துருக்கிறதுனால நாங்க வந்து இந்த ஸ்கூல்ல புக்ஸ் வாங்க வந்திருக்கோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து இது வரைக்கும் நாங்கள் நடத்துன எல்லாமே நல்லா படிச்சிருக்கோம். இங்கிலீஷில் வந்து ஆஸ் யூஷுவல் கிராமர் நல்லா நடத்திருக்காங்க. தமிழில் வந்து இலக்கணம் நல்லா நடத்திருக்காங்க. இப்போ வந்து சமச்சீர் கல்வி புக்ஸ் எல்லாமே பார்த்தோம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷம் வந்து நாங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் சமச்சீர் கல்வி விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கியுள்ளன. ஆனால் மெட்ரிக் பள்ளிகள் மற்றும் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகள் நிலை குறித்து புதிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த பள்ளிகள் ஏற்கனவே உள்ள பெயர்களில் தொடர்ந்து செயல்படுமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழகத்தில் இனி அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் CBSE பள்ளிகள் என்ற 3 வகை பள்ளிகள் மட்டுமே செயல்படும் நிலை உருவாகியுள்ளது.